ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குறைஞ்ச சம்பளத்துலேயும் பட்ஜெட் போட்டு எப்படிலாம் கோல்டு சேவ் பண்ணலான்னு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளில் நிறைய பேருக்கு தங்கம் வாங்கணும்னு ஆசை நிறைய இருக்குங்க. தங்கம் மேலே ஆசை இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுவும் நம்ம இந்தியர்களுக்கு தங்கம்னா ஒரு எமோஷனுங்க. காது குத்து இருந்தாலும் சரி, கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லேருந்து பெரிய ஃபங்க்ஷன் வரைக்கும் அந்த இடத்துல முக்கிய பங்கு இருக்கிறது தங்கம் தாங்க. ஸோ தங்கம் மேலே ஆசை இல்லாதவங்களும் இருக்க மாட்டாங்க, தங்கம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் தங்கம் மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அப்புறம் நம்மளோட மதிப்பு ஒரு சபையில் நிர்ணயிக்கிறது இந்த கோல்டு தாங்க. நம்ம எவ்வளோ கோல்டு போட்டிருக்கோம், நம்மக்கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்குது அப்படின்னு பார்த்து தான் அந்த சபையில் நமக்கான மதிப்பே கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த தங்கத்தை நம்மளை மாதிரி மிடில் கிளாஸு கிடைக்கிற சம்பளத்தை மிச்சம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு எப்படி எடுக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆனால் நம்மளில் பல பேருக்கு என்ன ஆகும்னா, மாத சம்பளம் வந்த கொஞ்ச நாளிலேயே பணம் எங்கே போகுதுன்னே தெரியாமல் போயிடுங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா, இன்கம், அதாவது வருமானம் கம்மியாக வர்றது கிடையாது, வர வருமானத்தை சரியான பட்ஜெட் போடாமல் பிளான் இல்லாமல் இருக்கிறது தாங்க. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் வர கொஞ்சம் வருமானத்தையுமே பட்ஜெட் பிளான் இல்லாமல் செலவு பண்ணுனா நம்மளால் 1 கிராம் கோல்டு கூட வாங்க முடியாமல் போயிடும். ஸோ இந்த வீடியோவில் பட்ஜெட் போட்டு எப்படியெல்லாம் தங்கம் சேமிக்க ஆரம்பிக்கலாம், மாதம் 500 இல்லை 1000 இல்லை 5000 இந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணி எப்படியெல்லாம் தங்கம் வாங்கலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்ஜெட் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம். பலர் நம்மளில் என்ன சொல்லுவாங்கன்னா, சம்பளம் அதிகமாகிடுச்சு, இவ்வளோ நாள் சேலரி கம்மியாக இருந்துச்சு, அதனால கோல்டு சேவ் பண்ண முடியலை, இப்போ சேலரி இன்க்ரிமெண்ட் வந்துடுச்சுல, அதனால் தங்கம் வாங்க ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் உண்மை என்னன்னா, இன்கம் அதிகமாகவும் செலவுகளும் அதிகம் ஆகிடுங்க. இப்படி நடக்கிறதுக்கு ரீசன் நம்ம பட்ஜெட் போடாமல் செலவு பண்ணுறது தான். பட்ஜெட் போடாமல் செலவு பண்ணுனா எவ்வளோ இன்கம் அதிகம் ஆனாலும் நம்மளால் சேவ் பண்ணவே முடியாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது பட்ஜெட் போட தாங்க. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணாதான் நம்மளால் சேவிங்ஸே பண்ண முடியும், நம்மளால் கோல்டும் வாங்க முடியும். பட்ஜெட் இல்லாமல் தங்கம் வாங்க நினைப்பது எப்படி இருக்கும் தெரியுமா? ரூட்டு தெரியாமல் ஒரு ஊருக்கு போகிற மாதிரி தாங்க. அதனால் பட்ஜெட் ஃபஸ்ட்டு போட ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் சேவ் பண்ணி கோல்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு மாதம் இன்கம் வந்த உடனேவும் வர்ற வருமானத்தில் நம்மளுக்கு அந்த மந்த்லி என்னென்ன செலவு இருக்குதுன்னு பிரித்து வச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 30,000 மந்த்லி இன்கம் வருதுன்னா அந்த வீட்டு செலவுக்கு 15,000, இந்த 15,000 க்ராசரி, ரைஸு, மில்க்கு, நான்வெஜ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஎம்ஐ பில்ஸ்க்கு ஒரு 5,000 எடுத்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஒரு 3,000, கோல்டு சேவிங்க்கு ஒரு 2,000, அன்எக்ஸ்பெக்டட் செலவு, ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லைன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் செலவு வந்துடுச்சுன்னா அதுக்கு ஒரு 5,000, இப்படி பிரித்து எடுத்துக்கோங்க. சேலரி அன்னைக்கேவும் நாளைக்கு எடுக்கலாம், நாளன்னு எடுக்கலாம், இன்றைக்கி இந்த செலவு பண்ணலான்னு இல்லாமல் சேலரி நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆன உடனேவும் அந்த மந்த்துக்கு என்னென்ன செலவுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கோல்டு சேவிங்ஸ்க்கான அமௌண்ட் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. 30,000ல் 2,000 மட்டும் தான் சேவ் பண்ண போகிறோம். அது ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டு தாங்க சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வருமானம் வந்த உடனே இந்த மாதிரி பிரித்து வைக்காமல், சரி நம்மக்கிட்ட தானே அமௌண்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு செலவு பண்ணலாம், எவ்வளோ மீதி இருக்குதோ மந்த் எண்டில் அதை சேவ் பண்ணலான்னு மட்டும் யோசிக்காதீங்க. இந்த யோசனை இருந்தால் நம்ம லைஃப்பில் நம்ம சேவிங்ஸ் கனவாகவே போயிடுங்க. நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் மீதி உள்ள பணத்தை செலவு பண்ணுங்கள். இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டே பிரித்து வைக்காமல் லாஸ்ட்டாக சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கோலை அச்சீவ் பண்ணவே முடியாது, நம்மளால் சேவிங்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த ஹேபிட் இருந்தால் ஃபஸ்ட்டு அதை மாற்றிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த மந்த்லி செலவுக்கு நம்ம பணம் பிரித்து வச்சது போக டெய்லியுமே நம்ம பண்ணுற செலவு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க, நோட் பண்ணுங்கள். டெய்லியுமே கடையில் போய் டீ குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது, தேவையில்லாமல் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோன்னு என்னெல்லாம் பண்ணுறோமோ இந்த மாதிரி அன்வான்ட் செலவு எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 100 வீண் செலவு செஞ்சால் கூட இன்றைக்கி ஒரு நாளைக்கு 100 கம்மி அமௌண்ட்டாக தாங்க தெரியும். அதுவே நம்ம டெய்லி கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருந்தோன்னா அது ஒரு மாதத்தில் 3000 செலவாகும். அதுவே 1 இயருக்கு பார்க்கும்போது 36,000 செலவாகும். சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிறாங்க பாருங்கள். அதை வந்து சிறுக சிறுக சேமித்தா பெருசாக ஒரு அமௌண்ட்டு நமக்கு வரும். அதே மாதிரி தாங்க சிறுக சிறுக நம்ம செலவு செய்கிறது பெருசாக ஒரு அமௌண்ட்டில் போய் முடியும். இன்றைக்கி 100 தான் நமக்கு தெரியும், ஆனால் அது 1 இயர்க்குன்னு பார்க்கும்போது 36,000 போயிடும். அந்த 100 நம்ம சேவ் பண்ணால் 1 இயரில் 36,000 நம்மளால் சேவ் பண்ண முடியும். இந்த டெய்லி அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணாலே நம்மளால் நல்ல கிராம் கோல்டு வந்து சேர்க்க முடியுங்க. ஆமாம், மந்த்லி வந்து ஒரு 2000 கோல்டுக்கு சேர்க்குறோம். எக்ஸ்ட்ரா வந்து டெய்லி இந்த மாதிரி அன்வான்ட் செலவில் ஒரு 100 ஒதுக்கி வச்சா கூட அதுவுமே மாதம் 3000. அப்போ 2000 + 3000 5000 நம்ம கோல்டுக்கு கட்டலாம். அப்படிங்கும்போது ஒரு நல்ல கோல்டாகவே நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டெய்லியுமே நோட் பண்ணுங்கள், நம்ம என்ன அன்வான்டாக வெளியே போய் வந்து பணத்தை வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி அந்த செலவை கட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ்குள்ளே போட்டுருங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது நம்மளால் இன்னும் கொஞ்சம் வேகமாகவே நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் பல்க் அமௌண்ட்டை கொண்டு போய் கோல்டு வாங்க முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குரியதாங்க. ஸோ எந்த மாதிரிலாம் கோல்டு சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ கோல்டு ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். கோல்டு ஸ்கீம்னா என்னென்னா எல்லா நகைக்கடையிலையுமே இருக்கும். சின்ன நகைக்கடையிலேருந்து பெரிய நகைக்கடை வரைக்கும் எல்லா கடையிலையுமே இருக்கும். கோல்டு ஸ்கீம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி சிட்டு தாங்க. இப்போ மந்த்லி வந்து ஒரு 2000 கோல்டுக்குன்னு எடுத்து வைக்க சொன்னோம்ல, அந்த அமௌண்ட்டை வந்து இந்த சிட்டில் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் மந்த்லி வந்து ஒரு 2000 கட்டுறீங்களா இல்லை 5000 கட்டுறீங்களோ, நீங்கள் என்ன கட்டுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் கட்டுற அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளவோ, நீங்கள் 5000 கட்டினீங்கன்னா 5000க்கு என்ன கிராம் கோல்டு வருமோ அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வச்சுருவாங்க. நீங்கள் ஒரு 11 மந்த் எண்டில் வந்து நீங்கள் எத்தனை கிராம் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிராமுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இந்த முறையில் நீங்கள் கோல்டு சேவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேஸ்டேஜுக்கு கட்டுற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு சேவிங்ஸுங்க, அது வந்து ப்ராஃபிட்டு. இதே நீங்கள் ஸ்கீமெல்லாம் கட்டலை, நான் கையிலேயே வச்சுருந்து மொத்தமாக சேர்த்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பாசிபிள் கம்மியாக தாங்க இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிகிட்டே வருவோம், டக்குன்னு ஏதாவது ஒன்று வாங்கணுன்னா அந்த பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்ணிடுவோம். அதே நம்ம சிட்டு கட்டினோன்னா அந்த பணத்தை வந்து நம்ம உழைக்க முடியாது, அது வந்து நமக்கு கோல்டாக ஆட் ஆகிக்கிட்டே வந்துட்டுருக்கோங்க. இந்த ஸ்கீம் வந்து இதுலேயுமே 2 இருக்குங்க. ஒன்று வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு கிராமாகவே வர வைக்கிறது, இன்னொன்று வந்து பணமாக வர வைக்கிறது. ரெண்டுக்குமே வேஸ்டேஜ் கிடையாதுங்க. ஆனால் வந்து கிராமம் வரவு வைக்கிறதுல தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு நாளுமே கோல்டு ரேட்டு அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கே தவிர கம்மியாகிற வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் வந்து கிராமம் வர வைக்கிற சிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு அதோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் அந்த கோல்டு ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிஜி கோல்டுங்க. இப்போ வந்து மந்த்லி வந்து ஒரு 2000 வந்து நீங்கள் கட்டுறீங்க, அது வந்து ரெகுலராக நம்ம வந்து மந்த்லி கம்பல்சரி கட்டி ஆகணும். ஆனால் டிஜி கோல்டுலாம் எப்படின்னா நம்ம மொபைல் ஆப்பில் டிஜி கோல்டு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நம்மளால் எவ்வளோ வேணாலும் கட்டலாம். இப்போ 2000 தான் கட்டணும்னு கிடையாது, உங்களால் 3000 முடிஞ்சாலும் 3000 கட்டிக்கலாம். இல்லை இந்த மந்த் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் செலவு வந்து வந்துருச்சு, என்னால் 1000 தான் மிச்சம் வைக்க முடியுது அப்படின்னாலும் 1000 கட்டிக்கலாம். இல்லை இந்த மந்த் வந்து எனக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதனால் பிள்ளைங்களுக்கு நிறைய செலவு வந்துருச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த மந்த்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்து சேர்த்தும் கட்டிக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் மந்த்துக்கான அமௌண்ட்டை மட்டும் கட்டிக்கலாம். இந்த டிஜி கோல்டு வந்து மோஸ்ட்டாக வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நம்ம அன்றாட நம்மளுக்கு செலவு கொடுப்பாங்க பாருங்கள் ஹஸ்பண்ட், அவங்க அந்த இதில் வந்து மிச்சம் வச்சு 100 200ன்னு சொல்லிட்டு நம்ம இதில் சேர்த்தோன்னா 11 மந்த்துக்கு அப்புறம் ஒரு சில கிராம்ஸ் வந்து நம்ம சேர்த்து வச்சுருப்போம். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா
கோல்டு ஸ்கீமுக்கும் டிஜி கோல்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, கோல்டு ஸ்கீமில் வந்து நீங்கள் மந்த்லி ஸ்டார்டிங்கில் என்ன அமௌண்ட்டு நீங்கள் கட்ட ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து கம்பல்சரி 11 மந்த்து கட்டினா தான் உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். டிஜி கோல்டில் வந்து இருக்கிறது வந்து நீங்கள் எத்தனை அமௌண்ட் வேணாலும் கட்டிக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் கட்டிக்கலாம், அதிகமாகவும் கட்டிக்கலாம், கம்மியாகவும் கட்டிக்கலாம். ஆனால் கோல்டு ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து ஜுவல் எடுத்துக்கலாம். ஆனால் டிஜி கோல்டில் வந்து நீங்கள் எத்தனை கிராம் சேர்த்துருக்கீங்களோ அந்த கிராமுக்கான வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி பே பண்ணி தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வேஸ்டேஜ் பே பண்ணுறது தான் டிஜி கோல்டில் இருக்கிற ட்ராபேக்கு. இதில் இருக்க அட்வான்டேஜ் வந்து நம்ம எத்தனை டைம் வேணாலும் ஒரு நாளைக்கு ஆப் ஓப்பன் பண்ணி எவ்வளோ பணம் வேணாலும் நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். இதுதான் இதோட அட்வான்டேஜ். இல்லை எனக்கு வந்து கோல்டு ஸ்கீம் பற்றியும் அவேர்னஸ் கிடையாது, டிஜி கோல்டை பற்றின அவேர்னஸும் கிடையாது, நான் வந்து பல்க் அமௌண்ட்டு கொண்டு போய் நான் வந்து மொத்த அமௌண்ட்டு கொண்டு போய் தான் ஜுவல் வாங்கணும், ஆனால் மொத்த அமௌண்ட்டு என் கையில் வச்சு நான் சேவ் பண்ணேன்னா என்னால் சேவ் பண்ண முடியலை அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அது என்னென்னா ஆர்டிங்க. ஆர்டி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி இப்போ நகைச்சீட்டுக்கு ஒரு 2000 கட்டணும்னு நீங்கள் இருந்தீங்கல்ல, அந்த அமௌண்ட்டை வந்து ஆர்டி கட்டிடுங்க. ஆர்டி கட்டி ஆர்டி கட்டின அமௌண்ட் வந்து நீங்கள் மந்த்லி ஆர்டி கட்டுற அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்டே இருப்பாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அதையும் சேர்த்து மொத்தமாக ஒரு பல்க் அமௌண்ட் வரவும் உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கான நகையை நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் நீங்கள் ரெடி கேஷ் கொண்டு போய் நகை எடுத்தாலுமே நீங்கள் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ஆர்டி வந்து 5 இயர்ஸ்க்கு தான் இருக்குது. அப்போ நான் 5 இயர்ஸ்க்கு ஆர்டி போட்டு தான் நான் கோல்டு எடுக்க முடியுமா அப்படின்னா, 5 இயர்ஸ் ஆர்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக வரும், கொஞ்சம் கிராம்ஸ் வந்து நீங்கள் சேர்த்து எடுக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே எனக்கு வந்து அவ்வளோ டைம் பீரியட் வேணாம், எனக்கு 1 இயர் 2 இயரில் நான் எடுக்கணும், நான் வந்து அமௌண்ட்டு சேர்த்து வச்சு எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க்கில் ஆர்டி போடலாம். பேங்க்கில் வந்து 1 இயர்லேருந்தே மெச்சூரிட்டி டைமிங் வந்து இருக்குது. நீங்கள் ஆர்டி போட்டும் நீங்கள் வந்து கோல்டு வாங்கலாம். ஆனால் ஒன்று வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ரெடி கேஷ் கொண்டு போனாலும் சரி, டிஜி கோல்டில் நீங்கள் கோல்டு வாங்கினாலும் சரி, வேஸ்டேஜ் வந்து பே பண்ணி தான் வாங்கணும். கோல்டு ஸ்கீமில் வாங்கினீங்கன்னா வேஸ்டேஜ் பே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வந்து தங்கம் வாங்காதீங்க, லோன் எடுத்தும் தங்கம் வாங்காதீங்க. மந்த்லி ப்ராப்பராக கட்ட முடியலைன்னா பட்ஜெட் போடாமல் ஸ்கீமில் ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்டு இல்லாமல் முழுசாக கோல்டு வாங்காதீங்க. கோல்டு வாங்கும்போது இந்த மாதிரி வாங்கி தப்பு பண்ணிடாதீங்க. அதாவது கிரெடிட் கார்ட்லையோ லோன் வாங்கியோ இந்த மாதிரி வாங்கி நீங்கள் வந்து தப்பு பண்ணிடாதீங்க. கோல்டு சிட்டு போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக நீங்கள் யோசித்து போடுங்க, நம்மளால் ப்ராப்பராக 11 மந்த்து கண்டினியூவாக இந்த அமௌண்ட் கட்ட முடியுமா அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஆர்வத்தில் நம்ம வந்து ஒரு 5000 கட்டுறோன்னு போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்மளால் 5000 கட்ட முடியாமல் போச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கீமில் கிடைக்கிற பெனிஃபிட் வந்து கிடைக்காம போயிடுங்க. நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு வந்து வேஸ்டேஜ் பே பண்ணி வாங்குற மாதிரி ஆயிரும். ஸோ சிட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யோசித்து ஆரம்பிங்க. கடனில் மாட்டாமல் நம்ம வந்து தங்கம் சேமிக்கணும் அப்படின்னா ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டு சேவ் பண்ணுங்கள். என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, நம்ம 500 இல்லை 1000 இல்லை 5000 எவ்வளோ சேமித்தாலும் சரி, டிசிப்ளினோடையும் கண்டினியூட்டியோடையும் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதான் நம்ம வாழ்க்கையில் வந்து சக்ஸஸை பார்க்க முடியும். தங்கம் வந்து ஒரே நாளில் சேராதுங்க, சிறுக சேமித்தா பெரிய தங்கமாக மாறும். கோல்டு வாங்கணுன்னா அதிக சம்பளம் தேவையில்லைங்க, சரியான பட்ஜெட் அப்புறம் டிசிப்ளின் சேவிங்ஸ் ஹேபிட் இருந்தால் போதும். இதுவரை பட்ஜெட் போடாமல் செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னையிலேருந்து உங்கள் இன்கம்மை டைரியில் நோட் பண்ணுங்கள். பட்ஜெட் போடுங்க. கோல்டு சேவிங்ஸ் வந்து தனியாக ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கிடுங்க மந்த்லி 5 இயர்ஸ் அப்புறம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணின தங்கத்தை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நம்மளாம் இவ்வளோ தங்கத்தை சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு. எந்த ஒரு சேவிங்ஸ் பண்ணினாலும் வருமானம் பெருசாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, சேமிக்கிற பழக்கம் பெருசாக இருந்தாவே போதும். பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுற மைண்ட் செட் இருந்தாவே போதும், நம்மளால் நம்ம நினச்ச கோலை வேகமாகவே அச்சீவ் பண்ண முடியுங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பட்ஜெட் போடாமல் செலவு பண்ணிங்களா? இன்னையிலேருந்து பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவு பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஓகே, தேங்க்யூ, டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.